திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சிதிலமடைந்து காணப்பட்ட தரைப்பாலம் இடிந்து விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலா. வணக்கம் பாலா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ரபீனா, அதாவது தாராபுரம் அருகே நூற்றாண்டின் பழமை வாய்ந்த ராஜவாய்க்கால் தரைப்பாலம் இடிந்து விழுந்தது சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பிரதான சாலையான சுல்தானியா தெரு அருகே நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ராஜவாய்க்கால் ஆனது இருந்து வந்தது. இந்த வாய்க்கால் முக்கிய சேதமடைந்துள்ளது. இதை தொடர்ந்து வரும் 29ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி மூலம் இந்த பாலம் வழியாக தரைப்பாலம் வழியாக செல்ல வேண்டும் என்பதால் அந்த தரைப்பாலமானது சீரமைக்கும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் சிதிலமடைந்த இருந்த நிலையில் திடீரென அந்த பணி செய்து கொண்டிருக்கும் போது ஜேசிபி இயந்திரமானது பாலம் இடிந்தது ராஜவாய்க்காலில் குப்புற விழுந்து விட்டது. இதை தொடர்ந்து அங்கிருந்த அந்த ஜேசிபி ஓட்டுநருக்கு லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இதை தொடர்ந்து அங்கு நகராட்சி ஆணையர் முஸ்தபா மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ரபீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலா.